ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முற்றிலுமே வித்தியாசமான முறையில் வித்தியாசமான சுவையில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் வேறு மெத்தடில் ஒன்று ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுலபமாகவும் வேலை முடிஞ்சிடும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. அதாவது சோள மாவு. இது சேர்க்கும் பொழுது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பி உங்களுக்கு போகவே போகாது. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கையால் ஒரு முறை தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க. செரிமானத்துக்கும் நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. அதாவது நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சைஸ் பாலாக ஒன்று எடுத்துக்கங்க. மேலே லைட்டாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க. ரொம்பவும் குண்டாக இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் மெல்லிதாக தேய்ச்சிடாதீங்க, மீடியமாக. இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு அடுத்ததான் இந்த மாதிரி கிண்ணம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். 2 வெரைட்டி ஆஃப் கிண்ணம் இருக்கும். லைட்டாக ஒரு சின்னதாக குழி போல் இருக்கும். அந்த மாதிரி கிண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கப்பு ஷேப் அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கிண்ணம் இருக்கும் பாருங்கள். இந்த கிண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிண்ணம் பயன்படுத்தாதீங்க. அதற்கு பதிலாக டம்ளர் இருக்குல்ல, கிளாஸ் இருக்கும் பாருங்க, அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்று கொஞ்சம் குழியாக சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க கிண்ணம், இல்லைனா இந்த மாதிரி டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே அப்படி வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். லைட்டாக ஷ்ரிங்க் ஆனாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு அந்த ஷேப் அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறமா மேலே ஓரங்களை ஒட்டி விட்டுருக்கோம், அதை அழகாக எடுத்துடணும். இல்லைனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒட்டி இருந்ததுனாலே எண்ணெயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிண்ணம் தனியாக அந்த கூடை தனியாக பிரிஞ்சு வராது. அதனால் கரெக்டாக ஓரங்களில் நல்ல எடுத்து விட்டுட்டு அந்த மாவு ஒரு சின்னதாக கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வரும். இதே தான் டம்ளர்லேயும் இதே மாதிரி நீங்கள் ஒரு 4-5 கிண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணம் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்று ஒன்றா போட்டு நிதானமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நிதானமாக வெந்து வந்தால் தான் நல்ல மொறுமொன்னு சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை அதில் வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரத்திலே அப்படியே லைட்டாக உங்களுக்கு அந்த மாவு அப்படி வர ஆரம்பிக்கும். கூட தனியாக அந்த கிண்ணம் தனியாக ரொம்ப ஈஸியாக வந்துடும். லைட்டாக அப்படி ஸ்பூனில் தள்ளி விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது அந்த கிண்ணத்தை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க. அந்த எண்ணெய் நல்லா வடிகட்டின பிறகு அந்த கரண்டியாலே அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை லைட்டாக உள்பக்கமாக எண்ணெய் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இல்லைனா அப்படி லைட்டாக கவுத்தி போட்டிங்கனாலும் உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து செய்யலாம். நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே செய்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் நம்ம அந்த மாதிரி கிளாஸ் அழகாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படி வெந்து வரும். லைட்டாக வெந்த பிறகு தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூட அப்படி கொஞ்சம் விரிச்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் எல்லா கூடையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இது உள்ளே வைக்கிறதுக்காக சில பேர் உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். அதாவது 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேரட், அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் மறுபடியும் கொஞ்சம் சேர்க்குறேன் நான். தக்காளி கட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் இருக்குல்ல, எடுத்துகிட்டு அந்த வெறும் தோல் மட்டும் நீங்கள் கட் பண்ணி போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா இல்லைன்னா லைட்டாக சீரகப்பொடி சேர்த்துங்க, அது கூட நல்லா தான் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மசாலா பொரி ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளாக. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கூட, அதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். மேலே நான் மறுபடியும் கார்னிஷ்காக எல்லாத்துலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வைக்கிறேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கோஸ் கூட சேர்த்துக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும்.
தேவைப்பட்ட டொமேட்டோ சாஸும் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான பார்க்கவே அழகான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அந்த பொரியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி அந்த ஓமத்தோட ஸ்மெல் எல்லாமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.